எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே. நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. அருகிலிருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் இழந்ததை விட்டு விடுங்கள். என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள். என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய். இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே. நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள். அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார். நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும். இது சத்தியம். நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம் தான், துன்பமும் ஒரு அனுபவம் தான். ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு. என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே. நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். நான் உங்களை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. இரவு தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். சோர்ந்து போகாதீர்கள். மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது. என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும் போது உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நான் இருக்கிறேன் நிழலாக, கலங்காதே. அப்பனே சிவபெருமானே, எப்போதும் என்னை காப்பாத்தி என்னை வழிநடத்து, என்னை சரிபடுத்து. உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உன்னை உயர்த்தும். தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது. நினைவில் கொள்ளுங்கள், இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். ஆகையால் அவன் போக்கில் விட்டு விடுங்கள். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இருங்கள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணை அல்ல, துணிச்சல். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய். எல்லாம் நன்றாகவே நடக்கும். வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தவில்லை. நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன். ஆகவே கவலை கொள்ளாதே. எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். என்னை நம்பு. நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய். ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள். நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று. அப்பனே, நீதான் எனக்கு எல்லாவுமாய் இருக்கின்றாய். உன் திருவடி ஒன்று மட்டும் எனக்கு போதும். உண்மையான அன்புடன் என்னை நோக்கி வரும் என் பக்தனை காக்க எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பேன். அப்பனே, எதையோ கேட்ட மனது என்று எதையும் விரும்பாமல் இருக்க விரும்புகிறது. உன் அருள் மட்டும் போதும் இறைவா. நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை. துணிந்து முன்னேறு. உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டதே. ஆகையினால் அமைதி கொள் மகனே. நல்லது கண்டிப்பாக நடக்கும். என் வாழ்க்கையில் நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவு உன்னை வழிபடத் தொடங்கியது. உயிர் உள்ளவரை பிற உயிர்களுக்கு கொடுத்து பழகு. ஏனெனில் அதுவே ஒரு மிக சிறந்த தர்மம். 1000 கைகள் உன்னை கைவிட்ட போதிலும் உன்னுடைய ஒரே நம்பிக்கையான நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஒரு வெற்றிக்கு எந்த அளவு கடின உழைப்பு முக்கியமோ அதே அளவுக்கு அதன் மீது அதீத நம்பிக்கையும் வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்தும் கைகூடி வரும். சிவத்தன்மையை அறிந்து இன்பத்தில் மிதப்பவர்களுக்கு
இந்த உலக சுகம் ஒன்றும் பெரிதில்லை. ஒரு சில சமயம் வாழ்க்கை உன்னை கஷ்டமான பாதையில் அழைத்துச் செல்லும். ஆனால் அந்த கஷ்டம் உன்னை நல்வழிப்படுத்தும். எத்தனை கால பிறவி புண்ணியமோ இப்பிறப்பில் சிவ வழிபாடு பார்க்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அப்பனே, எனக்கு இன்பம் துன்பம் எது நடந்தாலும் முதலில் நான் தேடி வருவது உன்னை மட்டுமே இறைவா. என்னை காக்க உன்னின்றி யாரும் இல்லை. நான் இன்றளவும் மன உறுதியுடன் இருப்பதற்கு உன் அன்பு மட்டுமே காரணம். வாழ்க்கையில் எல்லா அடிகளும் பட்ட பிறகுதான் தெரிகிறது என் அப்பன் சிவபெருமானின் அருமை என்னென்று. மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஏனெனில் நானே உன்னுடைய பலம், நானே உன் நம்பிக்கை. உனக்கு தோல்வி ஏற்படும் போது கவலை கொள்ளாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு நான் இருக்கையில் அனைத்தும் வெற்றியாகவே அமையும். கடவுளை வணங்குவதற்காக மட்டும் தேடுங்கள், நிச்சயமாக கிடைப்பான். அது மட்டுமல்லாமல் வேண்டிய அனைத்தையும் வழங்குவான். உனக்கு தேவையானதை என்னிடம் கேள், அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எதற்காகவும் யாரிடமும் கெஞ்சாதே, இருக்கும் வரை நன்மை செய். ஏனெனில் இறந்த பின்பு உடல் மட்டும்தான் மண்ணுக்குள் போகும், உயிர் நீ செய்த நன்மையில் வாழும். சிவபெருமானே, என்னுடைய கடைசி நம்பிக்கை நீதான். என்னை கைவிட்டு விடாதே. எனது நாமத்தை நீங்கள் எப்போதும் கூறிக்கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கும். ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி. என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் என் அப்பன் ஈசனே. நம சிவா என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தி மட்டுமல்ல, பாவ விமோசனம் உள்ளது. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். உள்ளது எதுவோ அது சிவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியுடன் இரு. இல்லாதது எதுவோ அதை இனி சிவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. இந்த உலகமே கெட்டது செய்தாலும் நீ ஒருவன் எனக்கு நல்லது செய்தால் போதும் இறைவா. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் மரணம் அதற்கு தீர்வு கிடையாது. அதற்கு மாறாக இறை பயணம் மேற்கொள், முக்தி அடைவாய். போதைக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் என் சிவனுக்கு என்றும் நான் அடிமையே. தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. என் கண்ணை உற்று பார்த்து நம்பிக்கையோடு உன் விருப்பத்தை சொல், அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள். அப்பன் ஈசன் இருக்கிறார். அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும்? அவர் ஒன்று போதும். வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் தளராதே, யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னுடன் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. எமனே, பயங்கொள்ளும். சிவன் என்னுள் இருக்க எதற்கு அஞ்சேன்? எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. பிறகு அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகு. நான் உன்னை சோதிப்பனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள். உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன். கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை. இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான். இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம். வருத்தங்களை வாய் விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்புங்கள், நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது, சந்தேகம் இருள் சார்ந்தது. உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றால் இளமை முடிந்த பின்பும் மனைவி மீது பாசம் வைக்கும் கணவன், நோய் வறுமையிலும் கணவனை நேசிக்கும் மனைவி, உண்மை ஏதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள்ளிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும். அவசரப்படாதே. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப் போகின்றாய். எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாக தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது. சிந்தித்து செயல்படு. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல,
உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன். நிம்மதியை தருவேன். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். மனதில் எதை பதிய வைக்கின்றோமோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். நல்லவற்றையே சிந்திப்போம். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும். வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் விரைவில் கிடைக்கும். உறவின் மீது அன்பு வைப்பதை விட உள்ளத்தின் மீது அன்பு வைத்து பாருங்கள். அன்பு வைத்த உள்ளத்தின் கோபம் கூட நமக்கு சுகமாகத்தான் தெரியும். உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடமே இருக்கிறது. நேரம் போதவில்லை என்று கவலைப்படாதே. கவனச்சிதறலை குறைக்க முயற்சி செய். ஊக்குவிக்க ஆளில்லையே என்று ஏங்காதே. சுய கட்டுப்பாட்டை பயிற்சி செய். போதிய வளங்கள் இல்லை என்று காரணம் கூறாதே. இருக்கும் வளங்களை திறமையாக பயன்படுத்து. 100 விஷயங்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே. தேவையான விஷயத்தில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. செயலில் இறங்கு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து ஏமாறாதே. வெற்றிக்கு உன்னை தயார்படுத்திக் கொள். நீ உன் உடலை கவனித்துக் கொண்டால் நன்றாக உணர்வாய். நீ நன்றாக உணர்ந்தால் அழகாக தெரிவாய். அழகாக தெரிந்தால் நல்லவை உன்னை தேடி வரும். இவை அனைத்தும் உன்னில் இருந்தே தொடங்குகிறது. நேரம், ஆரோக்கியம், அமைதியான மனம், மெதுவான காலை நேரம், சுற்றுலா செல்லும் சுதந்திரம், மன அழுத்தமில்லாமல் ஓய்வு எடுக்கும் ஆற்றல், அழகான ஒரு நல்ல இரவு உறக்கம், அமைதியான சாதாரண நாட்கள், அர்த்தமுள்ள உரையாடல்கள், வீட்டில் சமைத்த உணவுகள், நீங்கள் நேசிக்கும் மக்கள், உங்களை நேசிக்கும் மக்கள், இவையே உண்மையான செல்வம். மற்றவர்களிடம் அனைத்தையும் சொல்லுவதை நிறுத்துங்கள். உங்கள் நண்பர்களை விவேகத்துடன் தேர்வு செய்யுங்கள். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அனைத்தையும் நன்றியுடன் பாருங்கள். உங்களால் என்றதை செய்யுங்கள். செயல்முறையில் நம்பிக்கை வையுங்கள். உங்களை கட்டுப்படுத்துங்கள், மற்றவர்களை அல்ல. குறைவாக பதிலளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குறைவாக பேசுங்கள். அமைதியாக இருங்கள். எவரையும் கண்களை பார்த்து பேசுங்கள். பேசுவதற்கு முன் யோசியுங்கள். உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுங்கள். உடல் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை கொடுங்கள். அமைதியாக செயல்படுங்கள். சோம்பேறித்தனம் லட்சியத்தை அழிக்கும். கோபம் அறிவுடைமையை அழிக்கும். பயம் கனவுகளை அழிக்கும். அகங்காரம் யாம் வளர்ச்சியை அழிக்கும். பொறாமை அமைதியை அழிக்கும். சந்தேகம் நம்பிக்கையை அழிக்கும். மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீ உன்னை நேசிப்பது முக்கியம். உன் உணர்ச்சிகளுக்கு நீயே பொறுப்பு. பிரச்சனைகளை யோசித்து அதை வளர்க்காதே. செயலால் தீர்த்துவிடு. நிச்சயமற்றதை சமாளிக்கும் திறன்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். மனநலம் சிறப்பாக இருக்க உணவில் தேவையற்றதை நீக்குங்கள். எப்பேற்பட்ட நண்பர்களும் ஒரு நாள் விடை பெற்றே தான் தீர வேண்டும். உலகில் மிக முக்கியமான உறவு நீ உன்னுடன் வைத்திருப்பதே. உன் செயலிற்கு பின் இருக்கும் கடின உழைப்பை விட அதன் பலனே அனைவருக்கும் முக்கியம். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். உன் வீட்டை விட சொர்க்கம் வேறு எங்கும் இல்லை. குடும்பமும் பணமும் தான் முதன்மையானவை. நீ உன்னிடம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றும் போதும், சிறிய முறையிலாவது உன் சௌகரியத்தை தாண்டி முன்னேறும் போதும், நீ சரியானதை விட முன்னேற்றத்தை முக்கியமாக கருதும் போதும், உன்னை ஊக்குவிக்கும் நல்லவர்களை சுற்றுப்புறமாக கொண்டிருக்கும் போதும், சிறிய வெற்றிகளை கொண்டாடும் போதும், தவறுகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக ஏற்கும் போதும் உன் சுயநம்பிக்கை அதிகரிக்கிறது. நம்பிக்கையுடன் இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னிடமே வைத்துக்கொள். பெரிய ஒன்றை உருவாக்க நினைத்தால் விமர்சனங்களை ஏற்க தயாராக இருங்கள். மனநிலை வேலையை விட முக்கியமானது. தனியாக சாதிக்கலாம் என்பதை உணர்ந்தால் நீ அடக்க முடியாதவனாக மாறிவிடுவாய். எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் திட்டப்படி நடைபெறாது. எனவே மாற்றங்களுக்கு தயாராக இருங்கள். கடந்ததை பற்றி கவலைப்படாமல் எதிர்காலத்தை தயார் செய். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள். விழுந்தாலும் மீண்டும் எழுவது முக்கியம். பொறுமைதான் உண்மையான சக்தி. தவறுகளை பாடமாக கொண்டு முன்னேறு. சில விஷயங்களை விட்டு விடுவது அமைதிக்கான வழி. எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அமைதி அதிகமாக இருக்கும். அதிர்ச்சி தரும் தருணங்களும் உன்னை வளர்க்க உதவும். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கும். உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து கிடைக்காது, உன்னுள் இருந்தே வரும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவே புத்திசாலித்தனத்தின் அடையாளம். உன் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எளிதில் கிடைப்பது நிலைக்காது. நிலைக்கும் ஒன்று எளிதில் கிடைக்காது.
நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளில் இருந்தும் ஏதாவது கற்றுக்கொள். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் ஈசன். நீ கவலைப்படாதே மகனே, மகளே. அப்பன் சிவன் நான் இருக்கேன். உன்னை எப்போதும் தனியாக விட மாட்டேன். கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார். அழாதே மகனே, உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க உன் தந்தை ஈசன் இருக்கிறேன். கலங்காதே. ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறு, ஒரு பழக்கத்தை மாற்ற இன்னொரு பழக்கம், ஒரு நேசத்தை மறக்க இன்னொரு நேசம், ஒரு உறவை தவிர்க்க இன்னொரு உறவு, ஒரு நினைவை அழிக்க இன்னொரு நினைவு. எப்படியேனும் ஏதோ ஒன்றை இட்டு நிரப்பி வாழ்க்கை அவரவர்களை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அனைத்துமாய் உனக்கு ஈசன் நான் இருக்க நீ அழாதே. பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும். நல்லதே நடக்கும். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புஸ்தகமும் கற்றுக் கொடுக்காது. இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. நீ வரம்பில்லாத வலிமையுள்ளவன். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை தரும், உயிர் போகும் வலியை உண்டாக்கும். ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவை கொடுத்து உங்களை அமைதிப்படுத்தும். இவையெல்லாம் தேவையற்றது என புரிய வைக்கும். வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இறை சிந்தனையுடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள். முடிவு எடுத்த பின்பு விளைவுகளை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். இறைவனை நம்பி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறக்காதீர்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இப்பது நிலைக்கட்டும், கடப்பது கடக்கட்டும். எதையும் பிடித்து இழுக்கவும் வேண்டாம், பின் இழக்கவும் வேண்டாம். நமக்கானது எப்பொழுதும் நமக்காகவே காத்திருக்கும். நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள். அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள். நீ துன்பக் கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை. இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவீர்கள். இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவீர்கள். இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வீர்கள். உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று. விதியையும் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். கலங்காதிரு, நான் இருக்கின்றேன். அலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் இறுதி வரை வழிநடத்த முடியும். இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடத்தி கொள்ள கொடுக்கப்படும் பரீட்சைதான். சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட ஈசனே என்று அழைத்தால் போதும். உனக்காக ஓடோடி வருவேன். ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது அது எறும்புகளை தின்னும். பறவை இறந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும். காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. எல்லாம் விதி வசம் எனில் பிறகு ஏன் எனக்குள் ஆசை எனும் உணர்வை படைத்தாய் என்று எண்ணாதே. சில நேரங்களில் விதி அனைத்தும் உன் விருப்பப்படியே என்று எழுதப்பட்டிருக்கலாம். நினைவில் கொள், விதி எனும் கவசத்தை மதி எனும் அஸ்திரத்தால் உடைத்தெறிய இயலும். எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள், எதுவும் நிரந்தரமில்லை. நிலையில்லாததை எண்ணி நீ நிலை தடுமாறாதே. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள். நம்மை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. மனதில் பாரம் வேண்டாம். இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள். இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை நீயே உயர்த்திக்கொள். கவனித்து பாருங்கள்.
ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புதுப்பொலிவு பெறுகிறது. ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே. மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அதுவே காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய்து வா. இந்த நிலையும் மாறும். உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம். ஆகவே பிரிந்தவரை எண்ணி நீ வருந்த தேவையில்லை. அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, எண்ணம், பேச்சு, செயல் இவை எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும். ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுவது கூடாது. அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். சிந்தித்து செயல்படு. வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம்முடைய எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை அவர் கைவிட மாட்டார். கவலை கொள்ளாதீர்கள். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம்முடைய வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது. உன் வாழ்க்கை முழுக்க வலிகள் நிறைந்து மனபாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதே. கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான். எதற்கும் கலங்காதீர்கள். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாக தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை. மனதுக்கு விரும்பவும் தெரியும், வெறுக்கவும் தெரியும். எல்லாம் அவர் நடக்கும் நடைமுறையில் உள்ளது. வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் குடிசையில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்து தான் உன்னுடைய சந்தோஷம். இந்த அகிலத்தில குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வலியும் வேதனையும் இல்லா மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். நெருங்கியவர்கள் என நினைத்து எல்லோரிடமும் எல்லாவற்றையும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. சிலரிடம் கேட்பதற்கு கூட காதுகள் இருக்காது. பலரிடம் புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்லக்கூட அவர்களுக்கு மனம் இருக்காது. சோதனைகளும் துன்பங்களும் மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரம் அல்ல. இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வந்தடையும். தன்னம்பிக்கையோடு உன் முயற்சிகளை தொடர்ந்து செய். வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்தே தீரும். உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உன் நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. உலகத்தை தாங்கும் பூமியே உன் காலடியில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனதின் நிலை. அது வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் வாய்ப்பு. ஒரு ஆண் தன்னை மாற்றிக்கொள்கிறான் என்றால் அவன் தனக்கானவளை அதிகம் நேசிக்கிறான் என்றுதான் அர்த்தம். இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள். கண்ணீர் விட்டு சென்றவர்களையும் விலகி சென்றவர்களையும் நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக ஈசனின் திருவருளை நினைத்து கண்ணீர் சிந்தினால் சிவ புண்ணியமாவது கிடைக்கும். ஆன்மாவிற்கு நிலையான சொத்து சிவ புண்ணியமே. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும்
உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள். முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள். எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள். வெற்றி நிச்சயம்.